அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறைந்து அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினார்கள் யூதர்கள், ரோமர்கள். இதற்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது சாத்தான். அவனுக்கு ஒரு உண்மை தெரியல. இந்த சிலுவைக்கு அப்புறம் தன்னுடைய அதிகாரங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு பிசாசுக்கு தெரியல. இந்த சிலுவைக்கு அப்புறம் பிசாசு தலை நசுக்கப்பட்டவனா மாறுவான் அவனுக்கு என்ன தெரியாது. இந்த சிலுவைக்கு அப்புறம் தன்னுடைய அதிகாரத்தை இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவங்க மேல செலுத்த முடியாதுன்னு அவனுக்கு என்ன செய்யாது. அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா சிலுவைக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டான், விட்டுருக்கவே மாட்டான். அப்ப இயேசு வெற்றி பெற்றார் அப்படின்னா அந்த வெற்றியில யாருக்கும் பங்கு இருக்கு? இன்று அவரை விசுவாசித்து அவரை உண்மையை ஆராதிக்கிற நமக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. அப்ப இது ஒரு வெற்றியின் நாள், இது தோல்வியின் நாள் கிடையாது. அப்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம கர்த்தரை துதிக்கணும். ஏசப்பா, நீங்க சிலுவைக்கு போகலன்னா எனக்கு இந்த நித்திய ஜீவன் என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காது. சாத்தான் மேல எனக்கு அதிகாரம் என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. ஆனா நீங்க என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக, சிலுவைக்கு சென்றதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. அறிக்கையிட்டு பாடுவோம், சத்துரு நடுங்குகிறார். ராஜாதி ராஜாவான் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவான் செய்கின்றார். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, ஆமென். வெற்றி சிறந்தாரே இயேசு, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கினீர் மூலைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே, கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள்,
என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு. வெற்றி சிறந்தாரே இயேசு. வெற்றி சிறந்தாரே. ஆவில களி கூர்ந்து ஜெய கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. சாத்தானின் தலையை நசுக்கினார். அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டார். வெளியரங்கமான கோலமாக்கினார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்துக்களை அவர் குலைத்து போட்டார். நியாயப்பிரமாண விதிகளின்படி நம்முடைய பாவங்களுக்கும் நம்முடைய அக்கிரமங்களுக்கும் நம்முடைய அநியாயங்களுக்கும் நாம் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு பதிலீடானா இயேசு நமக்காக ஹல்லேலூயா பாவமானா. ஒரு பாவமும் செய்யாத இயேசு உலகத்தின் அத்தனை பேருடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த கல்வாரியில அவருடைய இரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டது. அவருக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஈட்டினால அந்த விழாவில் குத்தின போது அந்த கடைசி இருந்த கொஞ்சம் அந்த ரத்தம் அந்த தண்ணியுமா அது என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ரத்தத்தில் ஒரு சொட்டு கூட அவர் தனக்காக என்ன செய்யல, வைத்துக் கொள்ளவில்லை. அவர் எல்லாவற்றையும் மனுக்குலத்தின் மீட்பிற்காக. ஹல்லேலூயா. அப்ப அந்த ரத்தத்தில் வல்லமை இருக்கு. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தால் அவனுடைய பாவத்தை இந்த உலகத்தில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவன் செஞ்சிருந்தாலும் அந்த மனுஷன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அதற்கு மனஸ்தாபப்பட்டு இயேசுவே என் பாவத்தை மன்னியும், எனக்காகத்தான் நீங்க கல்வாரியில் உங்க ரத்தத்தை சிந்திருக்கீங்க, அந்த இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜெபிப்பானானால், தன்னுடைய வாய் விட்டு அந்த இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபிப்பானானால், அந்த மனிதனுடைய பாவம் சிவேர் என்று இருந்தாலும் ஆண்டவர் அதை உறைந்த பஞ்சை போல மாற்றுவார். அப்ப பாருங்க, பிதாவுக்கும் மனிதர்களுக்கும் இருந்த பிரிவினையை இயேசுவின் இரத்தத்தினால் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஒரு பாலை அமைத்து கொடுத்திருக்கிறார். இப்ப நமக்கும் தேவனுக்கு இடையில் என்ன கிடையாது, இடைவெளி கிடையாது, பிரிவினை கிடையாது. இப்ப இயேசப்பா மூலமா நம்ம தேவனை எப்படி கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். உரிமையா அவருடைய சமூகத்துக்கு வரலாம். அந்த உரிமையை இந்த இரத்தம் நமக்கு சம்பாதித்து தந்ததற்காக நல்ல கைகள் அசைத்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவன் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் காருண்ய தேவனின், ஓ கல்வாரி இயேசுவின். ஆமென். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்குகிறது. சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம் நமக்கு. ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் காருண்ய தேவனே
ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம் நமக்கு. ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின். ஆமென். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். எல்லா பிரிவினைகள், ஒரு மனமில்லாத தன்மைகள் விலகி போவதாக. ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், நம்மை ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் கபதன ஷகதரா. ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின். ஆமென். கல்வாரி இயேசுவின். ஆமென். ரத்தம். நல்ல கரங்களை தட்டி இரத்தத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதம், உம்முடைய இரத்தத்தினால் உண்டாகும் விடுதலை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கெடுத்து உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இந்த இரத்தம் தீங்கிலிருந்து இவர்களை பாதுகாப்பதாக. இந்த இரத்தம் சங்கார தூதனை விலக்கி போடுவதாக. இந்த இரத்தம் பாவங்களை மன்னிப்பதாக. இந்த இரத்தம் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதாக. இந்த இயேசுவின் இரத்தம் நம்மை நீதிமான்களாக்குகிறது. இந்த கல்வாரி சிலுவை நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. என மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். அல்லேலூயா. அப்ப இந்த இரத்தத்தினால் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அது வரைக்கும் பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். பாவம் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. சாபம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆமென். வியாதிகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் இந்த இயேசுவின் இரத்தம் நம்மை விடுதலையாக்கி சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு நாம அழுது புலம்பாம பாடுகிறோம், மகிழ்ந்திருக்கிறோம், இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்த. பாடுவோம். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. ஆமென். ஓ பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து ஊற்றினீரே.
இந்த அன்புக்கு நீளம், அகலம், ஆழம், உயரம் எதுவுமே கிடையாதுங்க. ஆமே. இயேசு நாம் பாவிகளாக இருக்கும்போது தான் நம்ம என்ன செஞ்சாரோ நேசித்தார். நம்ம யாரை நேசிப்போம்? நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள நேசிப்போம். நம்ம சொல்றதெல்லாம் யார் கேட்காங்களோ அவங்கள நேசிப்போம். யாராவது நீங்க சொல்றத கேட்கல, உங்க வார்த்தைக்கு கீழ்படியல, ஆமே, உங்களை எப்படி இரிட்டேட் பண்ண முடியுமோ அப்படி இரிட்டேட் பண்றான். உங்களை எந்த அளவுக்கு டென்ஷன் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க? டென்ஷன் ஆக்குறான். ஸோ இப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சோவை உங்களால் லவ் பண்ண முடியுமா? நேசிக்கணும். அதுக்கு தான் இயேசு இந்த ஆராதனையில் நம்ம பங்கெடுத்தோம்னா surely there will be a change. கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ஜீவன் உள்ள தேவன் என்ன செய்கிறார்? இருதயங்களை மாற்றுகிறவர் இருக்கிறார், சுபாவங்களை மாற்றுகிறவர் இருக்கிறார், பழக்க வழக்கங்களை மாற்றுகிறவர் இருக்கிறார். நமக்குள்ள ஒரு இரத்தம் ஓடுது பார்த்தீங்களா? இது ஜென்ம சுபாவத்தை சார்ந்த இரத்தம். அல்லேலூயா. இந்த இரத்தம் இருக்கிற வரைக்கும் இங்கே ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்க முடியாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கலாம், ஆராதிக்கிற கூட்டத்தில் இருக்கலாம், ஆண்டோடைய பிள்ளைன்னு கையை உயர்த்தி என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பிளட் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஜென்ம சுபாவத்திற்கு ஒரு இரத்தம் ஓடுது பார்த்தீங்களா? இந்த இரத்தம் சூடாக சூடாக உங்களால் ரட்சிப்பின் கிரியைகளை என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்தவே முடியாது. இந்த இரத்தம் எல்லாம் எந்த இரத்தமாக மாறணும்? இயேசுவின் இரத்தமாக மாறணும். அல்லேலூயா. இந்த இயேசுவின் இரத்தம் நமக்குள்ள பாயணும். நம்ம உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், வெளியில மட்டும் கிடையாது, உள்ளேயும் நம்ம இரத்தத்தோட யார் இரத்தம் கலக்கணும்? நம்ம டிஎன்ஏவோட யாருடைய டிஎன்ஏ கலக்கணும். மரபணுவே மாறணும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம யாரை ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும்? இயேசுவை ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும். உண்மையா என்னை நீங்க நேசித்தது போல நான் உங்களை நேசிக்க, மற்றவர்களை நேசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்பே 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 ஆருயி உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாள் உந்தையை, அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேல். அன்பே ஆமே. ஆனந்தமா ஆனந்தமே, ஆனந்தமா ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, துரோகியை அனைத்தீர் அன்பாலே, எனையும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே, எனையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே ஆமே. ஆனந்தமா ஆனந்தமே, ஆனந்தமா ஆனந்தமே. அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். எத்தனை பேர் உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த ஆயத்தமா இருக்கு? எனக்குள்ள எந்த பெருமை இருக்கக்கூடாது, என்னை குறித்த எந்த சுய கௌரவமும்
எனக்குள்ள ஒரு நாள் தலை தூக்க கூடாது. நான் யார் தெரியுமா? நான் யாருக்கு குறைஞ்சவன் இல்லை தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? என் ஊர் என்ன தெரியுமா? எங்க குலம் என்ன தெரியுமா? எங்க வசதி என்ன தெரியுமா? எங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நாங்க எங்க இருந்து வந்தவங்க தெரியுமா? அந்த உலகம் பேசுற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரவே கூடாது. கடைசி வரைக்கும் அவரை துப்பினார்கள், அவரை குட்டினார்கள், அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். ஒரு வார்த்தை கூட பேசலங்க. உங்க பர்சனாலிட்டி ஹர்ட் ஆச்சுன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க? இன்னைக்கு அதை கொஞ்சம் திங்க் பண்ணி ஆண்டோட்ட கமிட் பண்ணுங்க. யாராவது உங்க இதயத்தை காயப்படுத்தினா நீங்க எப்படி செயல்படுவீர்கள்? பொங்கி எந்திரிச்சிருவீங்களா? கோபத்தை வெளிப்படுத்திடுவீங்களா? நிதானத்தை இழந்துருவீங்களா? நீங்க யாருங்கிறதே மறந்துடுவீங்களா? ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடமாட்டேன்னு வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்களா? இதெல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம லைஃப்ல இதெல்லாம் இருக்கவே கூடாது. சுயம் முற்றிலும் உடைக்கப்படணும். சுயம் முற்றிலும் சாம்பலாயிரணும். கஷ்டங்க, கஷ்டம் கஷ்டம். அர்ப்பணிக்கணும். டெய்லி ஒப்பு கொடுக்கணும். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக மன்றாடினார். யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் கூட அவரால் மன்னிக்க முடிந்தது. உங்களால யாரையும் இன்னும் மன்னிக்க முடியலங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கா? இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க மனசார. நம்ம வாழ்க்கையில இவங்களை என்ன உயிர் போனாலும் மன்னிக்க முடியாது. செத்தாலும் இனிமே இவங்க முகத்துல நான் முழிக்க மாட்டேன். இவங்க வீட்டு வாசல்ல நான் இனிமே மிதிக்க மாட்டேன். இனிமே ஒரு நாள் இவங்கள்ட்ட முகம் கொடுத்து நான் பேச மாட்டேன். இப்படிப்பட்ட வீண் வைராக்கியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கசப்புகள் இருக்கக்கூடாது. கோபங்கள் இருக்கக்கூடாது. விரோதங்கள் இருக்கக்கூடாது. பகைமை இருக்கக்கூடாது. மன்னிச்சிடணும் ஆண்டவரே, எல்லாத்தையும் மன்னிச்சிடணும் ஆண்டவரே, மறந்துடணும் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் உங்களை நான் ரெஃப்ளெக்ட் பண்ணணும், உங்களை நான் வெளிப்படுத்தணும். தேங்க்யூ லார்ட். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவே. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்குவி. கைகளை உயர்த்தி கல்வாரியே விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே கண்டு விரைந்தோடி
செஞ்சிருப்பது உண்மைன்னா முடிந்ததுன்னு இயேசு சொன்னார் பாத்தீங்களா, அதுல உங்களுக்கான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். முடிந்தது அப்படிங்கிற வேர்டை கணக்கு பற்று வரவு வைக்கும் பொழுது அந்த செட்டில்மெண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அப்போதான் இந்த வேர்டை பயன்படுத்துவாங்களா. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை டெட்டலஸ்டாய். அப்போ அந்த அக்கௌண்ட் புக்கில் கிராஸ் பண்ணி எழுதுவாங்களா, டெட்டலஸ்டாய் அப்படி எழுதிட்டாங்கன்னா இனிமே இவங்க ₹1 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது. இப்போ ஏதாவது ஒரு ஒர்க், முக்கியமான ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அது கரெக்டாக ஃபினிஷ் ஆயிட்டுன்னா அந்த நேரத்தில் சொல்லுவாங்களாம் டெட்டலஸ்டாய், ஃபினிஷ்ட். அல்லேலூயா. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வழங்குறாங்க, அந்த நீதிபதி நியாய தீர்ப்பை வழங்கிட்டு தன்னுடைய ஃபைல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இந்த கேஸை ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணுற வேர்ட் டெட்டலஸ்டாய். அப்போ தான் இந்த வார்த்தை என்ன செய்வாங்களாம், பயன்படுத்துவாங்க. இப்படி தேவாலயத்தில் பலிபீடத்தில் பலி செலுத்தப்பட்டு எல்லாம் முடிந்த பிறகு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை டெட்டலஸ்டாய், முடிந்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம இன்னைக்கு அதெல்லாம் நம்பி எனக்காக இயேசப்பா எல்லாம் செய்து முடித்திருக்கிறார், ஆகவே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லி உண்மையாய் அர்ப்பணித்திருக்கிறபடினால் அவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்த எல்லா காரியங்களின் நிமித்தமும் உண்டாகும் ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தமாய் மாறுகிறோம். கையை உயர்த்தி அதற்காக நன்றி சொல்லுங்க. இந்த அர்ப்பணம் செய்வதின் நிமித்தம் எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. சிலுவையில் நீங்க சம்பாதித்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி. அதை நாங்கள் சுதந்தரித்து ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனை நிறைவு செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.